சார் ஹார்ட் அட்டாக்ல 140 உசுறு அநியாயமா போயிடுச்சு சார் அப்படின்னு சுல்தான்பூர் காவல் நிலையத்தில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பகீர் புகார் வந்துச்சு. என்னங்க சொல்றீங்க? 140 உசுரா? இவ்வளோ அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம், எல்லாரும் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, என்ன ஆச்சு, பிரச்சனையை ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு போலீசார் ஷாக் ஆகி கேட்க, புகார் கொடுத்தவர் ஒரு ட்விஸ்ட் அடிச்சு அதுக்கு மேல ஷாக் கொடுத்திருக்காரு. சார் போனது மனுஷ உசுறு இல்லை சார், கோழி உசுறு. என் பண்ணையில் இருந்த 140 கோழி அநியாயமா திடீர்னு மாரடைப்பு வந்து செத்து போச்சு சார் அப்படின்னு ஒப்பாரி வச்சிருக்காரு. ஏதே கோழிக்கு ஹார்ட் அட்டாக்கா? புரியல தானே? புரிய வைக்கிறேன் வாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூரை சேர்ந்தவர் பப்பன் விஸ்வகர்மா. இவரோட பொண்ணுக்கு தான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி டிஜே மியூசிக்கு பேண்ட் செட்டுன்னு பயங்கரமாக கிராண்டாக கல்யாணம் நடந்திருக்கு. அதுலேயும் அந்த கல்யாணத்தில் அந்த ஊரோட மிகச்சிறந்த டிஜே ஆர்டிஸ்டான கவி யாதவ் தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. சவுண்டு சத்தம் ஊரையே கிழிக்க சும்மா கல்யாணத்தையே மிரட்டி விட்டாப்புல கவி யாதவ். அந்த மிரள வைக்கிற சத்தம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். என்னன்னா பெண்ணழைப்பு ஊர்வலம் அப்படின்னு கல்யாண வீடே குஷியில் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் சபீர் அலி அப்படிங்கிறவர் ஒரு சின்ன கோழி பண்ணை வச்சிருந்திருக்காரு. அந்த கல்யாண வீட்டில் இசைக்கப்பட்ட மியூசிக்கோட அதிர்வலை எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்ததால் பக்கத்தில் கோழி பண்ணையில் இருந்த கோழிகளுக்கு அது பெரிய பாதகமாக அமைஞ்சிருச்சு. அந்த சத்தத்தை கோழிகளால் தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே கதி கலங்கி மிரண்டு கத்தி இருக்குங்க. ஆனால் இரவு நேரம் அப்படிங்கிறதால இந்த டிஜே சத்தத்துக்கு முன்னாடி கோழிகளோட அலறல் சத்தம் கேட்கவே இல்லை. அந்த பயங்கரமான அதிர்வுகளால் கோழி பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் மற்றும் விலங்குகள் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதிக அதிர்வு கொண்ட சத்தத்தை உணரக்கூடிய திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குமா. இதனால் டிஜே சத்தத்தோட டெசிபல் அதிகமாக இருந்ததாலையும் அதோட அதிர்வுகள் ரொம்பவே அதிகமாக இருந்ததாலையும் இந்த மாதிரி கோழிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த சத்தங்களால் கோழிகள் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமான மியூசிக்கை வாசித்து 140 கோழிகளோட மரணத்திற்கு காரணமான டிஜேவை கைது பண்ணணும், அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழிகளோட ஓனர் சபீர் அலி கொடுத்த புகாரின் பேரில் போலீஸார் விசாரணை பண்ணிட்டு வராங்க. அப்புறம் என்ன, 140 கோழி செத்து போச்சு, ஆனது ஆச்சு, ஆக வேண்டிய வேலையை பாருங்க, மசாலாலாம் ஆறிங்க, சிக்கன் 65 கிரில்லு தந்தூரி குழம்பு நிறைய பண்ணணும்ல அப்படின்னு இந்த சம்பவம் தொடர்பாக நெட்டிசன்கள்லாம் கமெண்ட்டுகளை பதிவிட்டு வராங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோழிகளுக்கே ஹார்ட் அட்டாக் வருதான், கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க. சரி, இதே மாதிரி கண்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.